கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்திலே அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வை, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. எங்க கன்னிராசி என்பர்களுக்கு 16 செல்வங்களும் கிடைக்க பரிபூரணமா நீ அருளணுமா, பரிபூரணமா அருளணும். கன்னிராசிகளை பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஏமாற்றத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மை. பல ஏமாற்றங்கள், எதை தொட்டாலும் ஏமாற்றம். ஒரு முடிவு வேண்டாமா? கண்டிப்பா முடிவு இருக்கு. ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவு இருக்கும் இல்லையா ராஜா? அந்தம்னு ஒன்று இருந்தா ஆதி இருக்கும் இல்லையா? மூலாதாரம் சரியாக செயல்பட இப்ப வேண்டும். மூல காரணமாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மளை பார்க்கறதுனால தான் இந்த பதிவு இப்போ நம்ம கேட்குறோம். ஐயா, எத்தனையோ வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் யூடியூப்பில். இந்த வீடியோவை பார்க்கணுன்னு என்ன விதியா? இதை பார்க்குறோம்னா ஏதோ ஒரு செய்தி நமக்கு வந்து சேருதுன்னு அர்த்தம். கன்னிராசியிலே பிறந்து கஷ்டங்கள், கவலைகள், கடன், இன்னும் சொல்ல போனால் நாம எவ்வளவுதான் உதவி செய்ய நினைச்சு நம்ம கீழே இறங்கி போனாலும் நம்ம மேலே ஏறி போறவர்கள் தான் அதிகம்ங்கிறது உணர்ந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். உங்களுடைய பொறுமை பூமாதேவியோடைய பொறுமை, பூமாதேவியோடைய பொறுமை. பூமகள் பூமாதேவி எவ்வளவு பொறுமையா இருக்கா, எவ்வளவு பொறுமையா இருக்கா. அவளுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இங்கிருந்து எடுக்கக்கூடிய எல்லா மண்ணும் என்கிட்ட தான் வரும் அப்படிங்கிறான். இந்த லோகத்துல உருவாகிற அத்தனை ஜீவராசிகளும் என்னிடத்துல தான் வரும். அந்த நம்பிக்கை பூமாதேவிக்கு இருக்கிறதுனால தான் பூமாதேவி நம்பிக்கையோடு இருக்கிறா, பொறுத்து இருக்கிறா. இன்னையிலேருந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரே அழுத்தம் என்ன தெரியுமா, முடிவு என்ன தெரியுமா? உங்க மன அழுத்தத்தை தூக்கி எறிங்க. இந்த உலகத்துல எது நடந்தாலும் மீண்டும் அது உங்களிடத்துல வந்து சேரும். உங்களை யார் ஏமாத்தினாலும் மீண்டும் உங்களிடத்துல சரணாகதி அடைவாங்க. யாரு உங்களை தூக்கி எறிஞ்சாலும் மீண்டும் உங்க இடத்துக்கு வருவாங்க. நீங்க எதுல கடன் பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாந்தாலும் மீண்டும் உங்க வாழ்க்கையில எது இழந்தீர்களோ அதுக்கு மீண்டும் கிடைக்கும். இதுதான் ஒரே வார்த்தையில சொன்னேன். பூமாதேவி அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவ பொறுமைக்கு ஒரே காரணம், மண்ணை தோன்றோம் சார், குழி வெட்டுறோம், பூமியை பிளக்கிறோம், திருப்பி என்ன மண்ணை தூக்கி மேலே தூக்கி போட்டோம் இல்லையே, அதே மண்ணு திருப்பி பூமிக்கு தான் போகும். இவ்வளவுதான் சார் கன்னிராசி சகோதரி, இவ்வளவுதான் கன்னிராசி, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம ஆசைப்பட்டோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா பல பேருக்கு முன் உதாரணமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம். இது குத்தமா? இது பாவமா சார்? யாரோ ஒருத்தவங்க 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகும் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க, அவன் பணக்காரன் கிடையாது. 3 வேளை சாப்பாடு எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் பணக்காரன். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிற கன்னிராசி ஒரு குற்றமான ராசியா? கிடையாது. பூரண புஷ்கலாம்பிகா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனாரப்பனுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி கன்னிராசி. அப்படி, அதாவது பந்தளத்துல பிறந்தான் ஐயப்பன், பந்தளத்துல பிறந்து சபரியில போய் தனியா நிற்கிறான் மனுஷன். எதுக்கு தனியா நிற்கிறாருன்னா என்ன? நம்ம எல்லாம் அவரை தேடி போகணும். அதான் கன்னிராசியோட பலம். கன்னிராசியை நீங்க தூக்கி எரிஞ்சிடலாம், ஆனா ஒரு நாள் கன்னிராசியோட உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்படுங்கிறது ஒரு நாள் புரியும்.
எவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரிய அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை கூட எளிமையாக அவிழ்க்க சக்தி படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். பழகுவதற்கு இனிமையானவர்கள். என்ன வார்த்தை கொஞ்சம் அதிகார தோரணையில் இருக்கும், அதனால சில பேர் அவர்களை திட்ட கூட செய்வாங்க. சார், ஒரே ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வங்களா இருந்தால் வாக்கை காப்பாற்றி வாழலாம். ஊருக்கே உதவி செய்கிறவங்க வாக்கு முன்ன பின்ன தான் வரும். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இன்னைக்கு செய்கிறேங்கிறத நாளைக்கு முடிப்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரவங்க கிடையாது, ஊருக்கே சொந்தக்காரவங்க. இதான் கன்னிராசி. இது எத்தனை பேருக்கு புரியும்? அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட சில விஷயங்கள், பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக எழுதப்பட்டிருந்த நேரத்திலே சில சொதப்பல்கள் நடந்துவிட்டது, சில கிறுக்கல்கள் நடந்துவிட்டது. அதை மாற்றி அமைக்கிற நேரம் தான் இந்த நேரம். இடையில ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சுங்க அப்படின்னா அந்த கேப்பை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுற டைம். அந்த கேப் இப்போ மீண்டும் பூசி சரி செய்து மீண்டும் பயனுக்கு வரக்கூடிய டைம். அப்ப அந்த கன்னிராசிக்கு இது ஒரு பிரம்மாண்டமான நேரம். முதல்ல இந்த பிரம்மன் எழுதிய கிறுக்கல்களை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க, இதுவே பெரிய வெற்றி. பல பேர் நம்ம தோத்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணா, சார் உங்கள்கிட்ட ஒரு பதவி இருக்கு அதை விட்டு எடுத்துட்டோம் அப்படின் போது எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. என்ன ஃபீலிங்கு? போயிட்டு இல்லை நினைச்சோம்ல, இவனுக்கு போய் ஆனாங்க ரொம்ப ஆட்டம், அதனால தான் அடிக்கீழே சரியான அடி மேலே நம்ம போட்டு தாக்கிடுச்சுல, ஏமாந்துட்டான் மனுஷன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த கன்னிராசிக்காரர்களை பார்த்து நகைச்சிருப்பாங்க. நம்ம கடன் வாங்குறோம்னு தெரிஞ்சும் கடனை ஏற்றி விட்டுருப்பாங்க. நமக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு அணுவா தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறோம்னா இப்பயும் கடவுள் நம்மளை கைவிடலை. இந்த பேசினவனுக்கெல்லாம் தக்க பாடம் கொடுக்கிற இடம் இந்த நேரம். நல்ல எண்ணத்தினால நம்ம இழந்துட்டோம் சில விஷயத்த, கெட்ட எண்ணத்துல இழக்கல. சார், அவன் கெட்டவனு தெரிஞ்சு அவன் கிட்ட போவாதுன்னு சொன்னோம், இது தப்பா? இது தப்புன்னு சொன்னதுனால நம்ம புறக்கணிக்கப்பட்டுட்டோம். கேட்டா இவர் ஓவரா பேசுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த அம்மா ஓவரா பேசுது அப்படி. சார், ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு இடத்துல, 50 பேர்ல 20 பேர் வேலையே பார்க்காம உட்கார்ந்தே இருக்காங்க. அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்களை காட்டி கொடுக்கிறார் இந்த கன்னிராசிக்காரர். இது உடனே கன்னிராசிக்காரர் காட்டி கொடுத்துட்டாருன்னு அவருக்கு எட்டப்பன்னு பேர். அதே கடவுள் ஒரு விஷயத்த சொன்னார்னா அவர் பேர் கடவுள், மனுஷன் சொன்னா எட்டப்பன். என்ன பேர் இது? தப்பு பண்ணா காட்டி கொடுத்துருக்கான், இவ்வளவுதான் மனுஷன். கன்னிராசி அதுக்காக எட்டப்பன் சொல்ல முடியுமா? அவர் கடவுள். தப்பு பண்றது அவருக்கு பிடிக்கல. எல்லாருக்கும், நான் முதல்ல சொன்னேன், 3 வேளை உணவு எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்கக்கூடியவர், தனக்கே கிடைக்கும் நினைக்கக்கூடியவர் இல்லை. இப்ப இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப நடைபெற்ற விஷயம், எதிரிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு சிறு விருந்து கொடுத்தார் கடவுள். யாருக்கு? எதிரிக்கு. ஏன்னா கன்னிராசி கஷ்டப்பட்டதுன்னா எதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த சிறு விருந்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு எதிரிங்க பெரிய விருந்து சாப்பிட முடியாது. ஆனா கன்னிராசிக்கு இதுக்கு பிறகுதான் ஆட்டம் ஆரம்பம். இது ஜெயிக்கக்கூடிய நேரம். எப்படின்னா, பிரம்மன் எழுதிய தலைவிதி கிறுக்கப்பட்டது பாருங்க. சரஸ்வதியுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு, மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கிறதுனால, துர்க்கையோட அனுகிரகம் இருக்கிறதுனால, கண்டிப்பா சொல்றேன், தைரியத்தோட லட்சுமி துணையோடு சரஸ்வதி என்ன பண்றா, ஒரு ரப்பரை வச்சு அழிச்சிட்டு உங்க லைஃபை மாத்துறா. இந்த டைம் பெஸ்ட் டைம். கவலைப்படாதீங்க. இழந்த பதவிகள் மீண்டும் வர வேண்டாம், வேற நல்ல பதவிகள் வந்து சேரும்.
இழந்த பொருட்கள் மீண்டும் நல்ல வகையில் உங்களுக்கு வந்து சேரும். இழந்ததெல்லாம் மீண்டும் நல்லதா கிடைக்குங்க. என் வாக்கு பலிக்கும், நம்புங்க. என் வாக்கு பலிக்கும். என் வாக்குல உட்கார்ந்து சொல்றது சமயபுரத்தாலும் அந்த அபிராமியும் தான். என் வாக்கு பலிக்கும். சமயபுரத்தால நம்புறதா இருந்தா என் வாக்கு உங்களுக்கு பலிக்கும். நீங்க இழந்தது மீண்டும் நல்ல விதமாக கிடைக்கும். நல்ல உருவேறி கிடைக்கும். உரு மாற்றத்தோடு கிடைக்கும். சின்ன போஸ்ட்டுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, பெரிய போஸ்டே உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண மண்டபத்தில் எனக்கு இந்த பிரச்சனைங்க, பரவாயில்ல. அந்த பிரச்சனையினால உங்க வாழ்க்கையை நல்ல விதமா மாறப்போகுது. சார் ஒருத்தன் பதவி கொடுப்பான என்னை ஏமாத்திட்டா சார், பரவாயில்ல. உங்களுக்கு அடுத்த நல்ல பதவி 2024 நான் தரேன். நான் சொல்லல, சமயபுரத்தா சொல்றா. நடக்கும். சமயபுரத்தாருடைய வாக்கு படிக்கும். அந்த அபிராமி 16 செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பா. வாக்கு அவ கொடுப்பா, செல்வத்தை இவ கொடுப்பா. செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பா கண்ணிக்கு உண்டுங்க, கவலைப்பட வேண்டாம். இது மீண்டும் எழுந்திருக்கிற நேரம். ஒரு பெரிய ஆழமான குழியில பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க கன்னிராசிக்காரவங்களை. அது கடுமையான குழி. வறுமை, பஞ்சம், கஷ்டம், நம்ம திறமையை பொசுக்கிற இடம். இது எல்லேருந்து மீண்டும் வெளியில வரணும். இப்போ உங்க நம்பிக்கை மட்டும்தான் வெளியில கொண்டு வரும். பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், நண்பன், தெரிஞ்சவன், அறிஞ்சவன்லாம் கிடையாது. எல்லாருமே நீங்க எப்ப கீழே விடுவீங்கன்னு எதிர்பார்த்தவங்க தான். எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன எதிர்பார்த்தது. நீங்க வேணா ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பாருங்களேன். உங்களை பத்தி யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை, நீங்க திருப்பி சொல்லுவீங்க. நம்புங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி தான், கடவுள் மட்டும்தான். நீங்க கடவுளை மட்டும்தான் முழுமையா நம்பணும். தெய்வ சாட்சி மட்டும்தான் உங்களுடைய பலம். தெய்வம் ஒண்ணுதான் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், ஏகாந்த சந்தோஷத்தை கொடுப்பார். நான் தான் சபரீஸ்வரனை சொன்னேன். சபரிமலையில இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எப்படி தெரியுமா? தனியா போய் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய, பல சோதனைகளை கடந்தவர். எங்க கன்னிராசியும் அதே மாதிரிதான். இந்த கன்னிராசிக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் உண்டு. அப்ப பிரம்மா மட்டும் என்ன, அவர் அனுகிரகம் இல்லையா? இடையில கொஞ்சம் சிரமம், சில இழப்புகள் ஏற்பட்டுடுச்சு. சிம்மத்துக்கு சொதப்பல், கன்னிக்கு இழப்பு. இது மாதிரிதான். இந்த இழப்பை சரி கட்டுற நேரங்க. திருத்திட்டான், விதியை திருத்தியாச்சு. டோன்ட் வரி. தீர்ப்பு உங்க பக்கம் நல்ல தீர்ப்பு வந்துடும். நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க, சுவாமியை நம்புங்க, பகவானை நம்புங்க. பகவானை ஆற தழுவி கட்டி பிடிச்சுக்குங்க, வெற்றி கிடைக்கும். ஓடுங்க, கடவுளுடைய இடத்துக்கு ஓடுங்க. ஒரு சிவாலயத்துக்கு போங்க, பெருமாள் கோவிலுக்கு போங்க, போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். புதன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள். உங்களுடைய பெரிய மைனஸ் சுக்கிரன் நீசம். அதனாலதான் பணப்பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த பணத்தினாலதான் நமக்கு பெரிய கஷ்டம். சார் பணம் இருக்கிறவ காசை கொடுத்து பதவி வாங்கிடுறான் சார், நம்மளால முடியல. காசை கொடுத்து படிப்பை வாங்குறான், நம்மளால முடியல. அறிவு இருக்கு, அந்த அறிவை கொண்டுதான் செயல்படுத்தணும். அறிவு பொறுமையா தான் செய்யப்படும், சூழ்நிலையை பார்த்து தான் செயல்படும். கடவுள் சூழ்நிலையை பார்த்து செயல்படுத்துறவர். ஏன்னா அவர் பெர்மனன்ட் வெற்றியை கொடுப்பார், நிரந்தர வெற்றியை கொடுப்பார். கன்னிராசிக்கு நிரந்தர வெற்றி ஏற்படும். சில விதிகளை பின்பற்றக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனா கன்னிராசி கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஓவர் கான்பிடென்ட் வேண்டாம். சில பேரை ரொம்ப நம்பாதீங்க. நயவஞ்சக கூட்டங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறது, நயவஞ்சக கூட்டங்கள்.
ஓவர் கான்ஃபிடென்ட்டால தான் நீங்க பல விஷயங்களை இழக்கிறீங்க. நீங்க ரொம்ப நம்பிட்டீங்க, சில பேரை ரொம்ப நம்பிட்டீங்க. அந்த நம்பிக்கை துரோகம் தான் இப்ப நடந்தது. இப்ப இதை புரிய வச்சுட்டா அம்பாள் சரஸ்வதி தேவி உங்களுக்கு இப்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போறா. பிரம்மன் எழுதிய எழுத்துல அவர் ஒரு எழுத்து எழுதினாருங்க. நீங்க ஒரு விஷயத்துல கடந்து வாழ்றான். பிரம்மன் என்ன பண்றான், ஒரு விஷயத்தை எழுதுறான், உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்குறான், ஆசையை தூண்டுறான், ஆசையை செயல்படுத்துறான், ரைட். அதுல இருந்து நீ கடந்து வராஜா அப்படிங்கிறான். அம்மா நீங்க கடந்து வரணும். கன்னிராசிக்காரர்கள் ஒரே இடத்துல நிக்க கூடாது, கடந்து வரணும். நீங்க நிக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, அங்க இருந்த அந்த கூட்டம் உங்களை அதுக்கு பிறகு தள்ளி பார்க்காம உங்களை அங்கேயே அழுத்த பார்க்குது. இவ்வளவுதான் நடக்குது. உங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா நீங்க வளர்ந்துருவீங்களோன்னு பயம், நீங்க பெரியாளா வந்துருவீங்களோன்னு பயம். இதுல படிப்பு, சமூகம், அது இதுன்னு போய் கலந்துக்குது வேற. கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் யாரு தடுத்தாலும் சரி, இந்த பூமியை வெடித்து எழுந்து வெளியில வரக்கூடியவர்கள், விருட்சமாக வெளியில வரக்கூடியவர்கள். நீங்க விதை, இது ஒரு நாள் இந்த விதை மரமா ஆகியே தீரும். இந்த மரம் நிழல் கொடுத்து தரும், பழம் கொடுக்கும், நிழல் கொடுக்கும். இது சும்மா மொட்டை மரம் கிடையாது. இன்னைக்கு சரிங்க, ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தவங்களுக்கு போன் அடிச்சு ஹெல்ப் கேட்கணும்னா நீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கேளுங்க, கண்டிப்பா செய்வாங்க. ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா அந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த உதவக்கூடிய குணம் உண்டு. எல்லாரையுமே தன் உறவுகளாக நினைப்பார்கள். அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு குறை வராது வராது வராது. இந்த சொதப்பல்களுக்கு ஒரு முடிவு. இப்ப சரஸ்வதி இதுவரைக்கும் நடந்த இழப்புகளை அந்த அம்பாள், சரஸ்வதி, மகாலட்சுமி, துர்கா பரமேஸ்வரி, இந்த 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க. இந்த மாற்றத்தை நிலைநிறுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் சில மந்திரங்களை உங்களுக்கு உபதேசமா கொடுக்கிறேன் அடுத்த பதிவில். ஏற்கனவே நான் சில மந்திரங்களை கொடுத்துருப்பேன், அந்த மந்திரங்கள் கிடையாது, புதிதாக இது கொடுக்குறோம். நேர காலம் இப்போ சரியில்லை, டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால குறைத்துக்கிறோம். இன்னொன்று, சில மந்திரங்களை எந்த நேரத்தில் கேட்கணும்னு பகவான் எழுதியிருக்காரோ அப்போதான் கேட்க வைப்பார். இப்போ இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்க. ஒரு போய் கடல்ல நீராடிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு நல்ல நாள், பெருநாள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்ல நாள்ல, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையில நல்ல நாள் பார்த்து, இந்த ஜென்ம நட்சத்திரம் சந்திராஷ்டமம்லாம் இல்லாத ஒரு நாள், நல்ல நாள்ல முகூர்த்த நாள் நான் சொல்லலை, நமக்கு எகெயின்ஸ்டாக இல்லாத நாள் எல்லாமே நல்ல நாள். அந்த நாள்ல எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுங்க. சமுத்திர ஸ்நானம் முடிஞ்சா, சமுத்திரம்னா கடல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு வாங்க. அப்படி முடியலன்னா எண்ணெய் ஸ்நானம் பண்ணுங்க. நிச்சயமா கன்னிராசிக்கு ஒரு புது மாற்றம் ஏற்பட போகுது, புது முன்னேற்றம் ஏற்பட போகுது. எல்லா இடத்துலையும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இப்போ வரப்போகுது. ஏற்கனவே நடந்த சொதப்பல்கள், இழப்புகள், இது எல்லாம் இனிமேல் வராது. இந்த புது மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். 16 செல்வங்களும் சேருங்கிற நம்பிக்கையோட நானும் பிரார்த்தனை பண்றேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. தெய்வ அம்சம் கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு. தெய்வ அம்சம் கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு. எந்த விஷயத்திலும் என்னைக்குமே யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க. கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க. என்ன ஒண்ணே ஒன்று, தொந்தரவு பண்ணாம என்னை விட்டு போங்க ஐயா அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணா வச்சு செஞ்சு விடுவேன்னு சொல்லுவீங்க. உங்களை மட்டும் யாராவது தொந்தரவு பண்ணா கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பார், பெரிய கூலி கொடுப்பார். சின்ன கூலிலாம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க. அந்த மன்னிப்போட அவங்க ஓடி போயிடணும். தப்பிச்சு மீண்டும் திருப்பி தொந்தரவு பண்ணா அவங்களுக்கு கூலி கண்டிப்பா உண்டு. வெயிட் அண்ட் சி. ஆனா கன்னிராசியை யாரும் எதிர்த்துக்காதீங்க. அவங்க சொன்னா பலிக்கும். அவங்க வார்த்தையில, அந்த நாக்குல சில வார்த்தைகள் சத்தியம் உட்கார்ந்துருக்கும். அவங்க ரொம்ப சத்தியத்தை நம்புறவங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்க சத்தியத்தை நம்புறதுனால உங்க வார்த்தை பலிக்கும்.
உங்களை வச்சு நான் எல்லாருக்கும் எச்சரிக்கைப்படுத்துகிறேன், கன்னிராசிக்காரர்கள் வாயில விழுந்துடாதீங்க ப்ளீஸ். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் வாக்கு பொய்யாகாது, என் வாக்கு பொய்யாகாது. இந்த வாக்கு உங்களுக்கு பலிக்கும். என்னைக்கு சத்தியத்தை நம்புங்க. சத்தியமே ஜெயம், ஜெயமே சத்தியம். சத்தியமா சொல்றேன், உங்க வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். ஒரு புது மாற்றம், புது ஏற்றம். இந்த பிரம்மனுடைய கிறுக்கல்களை மாற்றி அமைப்போம், புரட்சியில வெல்லுவோம். சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நவக்கிரக வழிபாடு செய்யுங்க, போதும், நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் நல்ல மந்திரங்களோடு உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்கான வழியோடு நான் வரேன். நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.